தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எட்டாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சகஜா சகவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஜானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதான கலிதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பினை அனுபவம். தலைப்பு உங்கள் கோர்ட்டில் நிமிஷத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டேன், உங்கள் கோர்ட்டில் நிமிஷத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டேன். இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தினமே பாருங்கள். தினமுமே நீங்கள் பார்த்தா தான் புது புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் விட்டால் கூட அது புது அனுபவம் ஒன்று போயிடும். நீங்கள் கேட்ட அனுபவத்தை தான் திருப்பி கேட்கணும். வேறு எங்கேயாவது கேட்டால் இங்கே ஏற்கனவே கேட்டதுன்னு தெரியும் உங்களுக்கு, அதே தான் வரும். இந்த சேனல் ஒன்றுத்தில் தான் ஒவ்வொரு தடையும் புது புது அனுபவம் வரும். அது பெரியவருடைய அனுகிரகத்தினால் வந்துட்டுருக்கு, என்னோடய புத்தியில் வரல. அப்போ நீங்கள் கொடுத்து வைக்கலான்னு அர்த்தம். எனக்கு பேச தெரியறதா தெரியலையா அது தெரியாது, உங்களுக்கு கொடுத்து வைக்கலான்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது விஷயம். நீங்கள் கொடுத்து வைக்கல வச்சா தானே பார்க்க முடியும் இந்த சேனல்லையே. சரி, இது சா விஸ்வநாதன் சாவி அப்படின்றவர் இந்த அனுபவத்தை கல்கி, ஆனந்த விகடன், குங்குமம், தினமணி கதிர் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் அவர் தான் ஆசிரியர், அவர் தான் எடிட்டர், அவர் தான் எழுதியிருக்காரு. எல்லாத்துக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. இவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். இவர் மகாபெரியாவில் காமகோட்டி காஞ்சி காமகோட்டி பீட்டத்துக்கு அங்கே போய் சாதாரணமாக தரிசனம் பண்ண எப்பவுமே அடிக்கடி போயின்னு இருப்பார். இவர் போனவுடனே பெரியவா உடனே பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஏன்னா அவர் பத்திரிகையில் இருக்கார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார், ஏதாவது எழுத்து வேலை அது இது இருக்கும், அவருக்கு நிறைய இருக்கும் விஷயம்னு பெரியவா தங்க வைக்க மாட்டார். உடனே கூடுமான வரைக்கும் சீக்கிரம் அனுப்பிச்சி விட்ருவார். அப்படியே இருந்தால் கூட ரொம்ப சீக்கிரமாக ப்ரையாரிட்டி கொடுத்து அனுப்புவார். ஏன்னா அவருடைய உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படி பண்ணுவாள். ஆனால் ஒரு நாள் அவர் போனபோது அவர் வித்தியாசமாக இருந்தது. பெரியவா பரமேஸ்வரன் என்னத்துக்கு பண்ணுறாருன்னு இப்போ தானே தெரியும். ஏன் பரமேஸ்வரன் சொல்கிறோன்னா முடியும் போது தெரிஞ்சு போயிடும். பரமேஸ்வரன் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் உணர முடியாது. செத்த உட்காரு அப்படின்ட்டார் பெரியவா. அவரை கொஞ்சம் தள்ளி போய் பின்னாடி உட்காந்து, ஏன்னா பெரியவா சொல்கிறான்னா ஏதோ பேச போகிறா, ஏதோ டிஸ்கஷன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். அதனால் பின்னாடி போய் உட்காந்துட்டார். அப்போ கடைசியாக தள்ளி போய் உட்காந்துட்டார். 5 நிமிஷம் போயிருக்கும். அப்போ ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு, அவளுடைய அப்பா அம்மா, அது தெரியுறது பார்த்தா கல்யாணம் பொண்ணு, தாலி இருக்குமே அது தெரிகிற மாதிரி தான் வராவோ. இந்த காலத்தில் தாலி கூட தெரியாத மாதிரிலாம் பண்ணுவா. அப்படி இல்லை அந்த பொண்ணு. அந்த காலத்தில் அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு அழுது அழுது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அந்த பொண்ணு. ஆனால் அழுது அழுது முகம் வீங்கி போயிருக்கு, தெரியுறது, அது தெரியுறது. அப்புறம் பெரியவா ஒன்றுமே கேட்கல அவகிட்ட. சாவியை உட்காந்துட்டுருக்காரு, அந்த இடத்த காமிச்சு அப்படின்னாரு. உன்னை அணுக்கு தொண்டர்கள் தான் சொல்லுவாடே, அங்கே போய் உட்காருன்றா பெரியவான்னு. அங்கே போய் உட்காந்துட்டாவா. இதாகிடுத்து. அவருக்கு ஒன்றும் தெரியல சாவிக்கு. என்ன யாரோ வந்தால் வர வைக்கிற. அவர் எவ்வளோ ஸ்டோரி எழுதி எவ்வளோ பண்ணியிருந்தாலுமே சிலதெல்லாம் பரமேஸ்வரன் பண்ணுறது அவருக்கு இப்படி புரியும், யாருக்குமே புரியாது. அவள் உட்காந்துண்டா. சாவி இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி இல்லை பின்னாடி போய் உட்காந்துட்டுருக்கா பக்கத்தில் போய். 5 இல்லை 10 நிமிஷம் போச்சான். ஒரு பையன், கல்யாணம் ஆன பையன் மாதிரி. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வரான் அந்த பையன், அவள் அப்பா அம்மா வரா. அவள் வந்தவுடனே நுழையிறச்சியே தெரிஞ்சுட்டா. அந்த அவர் இதெல்லாம் பின்னாடி தானே தெரியும். அந்த மாமனார் அந்த பையன் நுழையும் போதே அவன் பார்த்தானோ இல்லையோ, அந்த இவர் மாமனார் பார்த்துட்டாரு. நம்மளுடைய மாட்டு பொண்ணை அவங்க உட்காந்துட்டுருக்கான்றதை பார்த்துட்டார். அது ஒரு வார்னிங் மாதிரி அவருக்கு. சரி, வேறு வழி இல்லை. வந்தார், 3 பேர் நமஸ்காரம் பண்ணா. இந்த பிள்ளை கிட்ட மகாபெரிவா கேட்ட கேள்வி என்னது அப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்லலை, சாவி சொல்கிறார். பெரியவா கேட்டா, நான் கேள்விப்பட்டேன் நீ கோர்ட்டுக்கு போயிட்டியாமே அப்படின்னு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் சொன்னால், உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா, என்னை மதிக்கிறியா அப்படின்னு கேட்டார் பெரியவா. இருக்கு, மதிக்கிறேன். அப்போது நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னாரு. கேட்குறேன் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு இருக்க இடத்த காட்டி
இவ வந்து சுத்தமானவோ, இவளை கூட்டிகிட்டு போய் வாழு, அதுதான் உனக்கு நல்லது. மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் என்னை நீ பார்க்க வராத, அப்புறமா உன் வாழ்க்கை என் கையில் கூட இல்லை அப்படின்னு பெரியவா வந்து, இப்போ நான் சாதாரணமாக பேசுகிறேன், பெரியவா கொஞ்சம் கடுமையாகவே பேசினாராம். பேச மாட்டார், பேசியிருக்கார். அந்த மாதிரி பிள்ளையோட அப்பா வந்து கடகடகடான்னு ஓடி போனாராம். போய் அந்த மாட்டு பொண்ணு, மாட்டு பொண்ணு, அந்த பையனு கல்யாணம் ஆன பொண்ணு தான் அங்கே வந்து உட்காந்துருக்கு. அவள் தான் முதல்ல வந்தால், அந்த மூஞ்சி வீங்கி போய் வந்திருக்கு. அந்த பொண்ணு தான் கையை பிடிச்சி இழுத்தாராம். இழுத்து வா அப்படின்னு இழுத்துன்னு வந்தாராம். வேகமாக வந்தது அந்த பொண்ணு. வந்தது என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே. வந்தா அப்போ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி பையன்கிட்ட கொடுத்து, பிடிச்சிக்கடா இப்படி பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணு பெரியவாளுக்கு அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணு. கீழே வந்து 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி எழுந்துண்டாலாம். எழுந்த உடனே இவ கையை கைப்படி கட்டியாக பிடிக்கிறது, பெரியவா மேலே பக்தியை கட்டியாக பிடிச்சுட்டா நடந்துடும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்ணா. அதான் சொல்லிட்டாள் பெரியவா, எல்லா விஷயத்த சொல்லிட்டார். அனுகிரகம் அப்படின்ட்டார். அவள் கிளம்பி போயிட்டா, பிரசாதத்தை வாங்கிட்டா, கிளம்பி போயிட்டா. என்னை எதுக்கு இங்கே உட்கார வைக்கா பெரியவா கிட்ட. அதுக்கப்புறம் சாவி வந்தார், ஸ்லோவாக எழுந்து வந்தார். ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. அவர் எவ்வளோ பார்த்துருக்காரு சினிமாவுக்கு, கதை வசனம் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான சினிமா அவர் பார்த்ததே இல்லை. எழுந்து வந்தார். வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து சொன்னாராம் பெரியவா கிட்ட, என்னை எதுக்கு நீங்கள் உட்கார வச்சேன்னு இப்போ எனக்கு புரிஞ்சு கொடுத்து. இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போயிருந்ததுன்னா வாய்தா அது இதுன்னு சொல்லி 1 வருஷம் மினிமம் இழுத்துருக்கோம். அப்படியே நல்ல தீர்ப்பு வந்திருக்காது. ஆனால் உங்கள் கோர்ட்டில் ஒரு நிமிஷத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டேலே அப்படின்னு. 1 நிமிஷம் கூட இல்லை. பெரியவாளுக்கு என்ன ஆச்சு? பெரியவாங்கிட்ட பேசுனதுக்கு என்ன செகண்ட்ஸ் தான் இருக்கும். 1 நிமிஷம்னு அவர் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் என்ன எடுத்து அந்த 1 நிமிஷம் தான் டேர்னிங் பாயிண்ட்டு. மாமனார் ரன்னு போனார், வேகமாக பிடிச்சி மாட்டு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்தார். எழுந்து வான்னு கையில் கொடுத்துட்டாரு. இப்போ சடனாக இப்படி டேர்ன் ஆகுது. அப்போ அந்த சந்தேகம் அந்த பையனுக்கு வந்து தான் பொண்டாட்டி மேலே சந்தேகம் வந்திருக்கும். வேற என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுறது, கண்டுபிடிக்க முடியறது, இதுதான் நடக்கும். சந்தேகம் அவனுடைய நடத்தையில் அது மாதிரி எதாவது பண்ணியிருப்பான். அந்த இது வந்து பெரிய சண்டையாக போய் பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கு, அழுதுன்ருக்கு. வீட்டுக்கு அமுச்சிட்டாலே பொண்ணு உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு தரத்து விட்டா. இப்போ பெரியவா சேர்த்து வச்சுட்டான்னா, பெரியவா உங்கள் கோர்ட்டில் நிமிஷத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டேன்ல. பெரியவா அப்படி கோர்ட்டுன்றது என்னது? பரமேஸ்வரனுடைய கோர்ட்டு. அங்கே தீர்ப்புலாம் அப்படி தான் இருக்கும். எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அந்த மாதிரியான தீர்ப்பு தான் பெரியவா கொடுப்பா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதவேஸ்வரன் மகாபிரியா பாதவேஸ்வரன்.